துர்கா, காய்கறி நறுக்குனதெல்லாம் போதும். முதல்ல கண்ணை மூடிட்டு உன் கை ரெண்டையும் நீட்டு. உன் மேல ரொம்ப பெருசா பாசம் வச்சிருக்காருல்ல பெரியவரு, உனக்கு ஒரு பரிசு கொடுக்க சொல்லி அனுப்பியிருக்காரு. அதை உனக்கு கொடுக்க தான் வந்திருக்கேன். கண்ணை மூடிட்டு உன் கை ரெண்டையும் நீட்டு. அம்மா, எனக்கு எதுக்குமா? வேண்டாமா. பெரியவர் சொல்லிருக்காரு, மறுப்பியா? அப்ப கைய நீட்டு. துர்கா, எங்களை மன்னிச்சிடுமா. எங்களுக்கு வேற வழி தெரியல. போலீஸ் வந்திருக்காங்க. உன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் கஸ்டடியில வச்சு விசாரணைங்கிற பேர்ல உன்னை அடிப்பாங்கம்மா. அதுக்கப்புறம் உன்னோட கைரகையை மேட்ச் பண்றதுக்காக பொய்யான ஒரு தகவலை சொல்லி உன்னை ஜெயில போட்டுருவாங்க. ஆமா மருமகளே, நீ ஏதோ கொலை மிரட்டல் கடிதம் எழுதிருக்கியா? அந்த லெட்டரை உன் கைப்பட எழுதியிருக்கிறதாவும் உன் கைரேகை அதில் இருக்கிறதாவும் சொல்றாங்க. அதனாலதாம்மா இத பண்றேன். இதை யாரு பண்ணாங்கிறத கண்டிப்பா நான் கண்டுபிடிப்பேன். இதுல இருந்து உன்னை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியலம்மா. வழியை பொறுத்துக்கோ. அகிலா, வாம்மா. வாம்மா. என் மருமக சமைக்கும் போது கொதிக்கிற சாம்பார் திடீர்னு தவறி விழுந்து 2 கையிலையும் பட்டதுனால கண்டிப்பா நீங்க சொன்ன அந்த லெட்டரை அவ எழுதியிருக்க மாட்டா. இதை நான் அப்பவே உங்ககிட்ட சொல்லியிருந்தா நிச்சயமா நீங்க நம்பி இருக்க மாட்டீங்க. அதான் கையோட கூட்டிட்டு வந்து காமிக்கிறேன். வாமா, காமி. துர்கா, நீ உள்ள போமா. போய் நல்லா ரெஸ்ட் எடு. இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ போ. இன்ஸ்பெக்டர், இந்த கேஸுக்கு பெயில் வாங்குறதுக்கு சுப்பீரியர் கிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்க உங்க விசாரணைய 1 வாரம் கழிச்சு வச்சுக்கங்க மிஸ்டர் சரவண பெருமாள். சரி போட்டோம். அடுத்த முறை நான் கண்டிப்பா வருவேன். அப்ப ரசம் கொட்டிடுச்சு விஷம் கொட்டிடுச்சுன்னு சொன்னா எதை பத்தியும் கவலைப்படாம அடிச்சு இழுத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். அப்படி மட்டும் நான் பண்ணல, என் பேர் சரவண பெருமாள் இல்லை. அண்ணே, நான் என்ன சொல்ல... பயமுடு. நீ என்கிட்ட பேசாத. உன் கிரிமினல் வேலையெல்லாம் இந்த வீட்டுல காட்டிட்டு இருக்காத. இதெல்லாம் யாரு பார்த்த வேலைன்னு எனக்கு நல்லா தெரியும். இன்னொரு முறை இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அப்புறம் தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன். தொலைச்சிடுவேன். எதுக்கு எதுக்கு நான் பேசக்கூடாதுங்கிற? நான் அப்படிதான் பேசுவேன். ஊர்ல இருக்க எவ்வளோ பேசுவாளுங்க, அது எல்லாத்தையும் நீ காது கொடுத்து கேப்பல்ல. ஆனா உன் கூட பிறந்த தங்கச்சி நானு. நான் சொல்றத நீ காது கொடுத்து கேட்க மாட்டியாக்கோ? என்ன பார்த்தாலே நீ இம்பிட்டு எரிச்சல் பண்றியே. நான் என்ன நீ திங்கிற சோத்துல மண்ணலியா போட்டுவிட்ட? என் புள்ளைய இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டு வராம ஏதோ ஊர் பேரு தெரியாத, ஆத்தா அப்பம் பேரு தெரியாத ஏதோ ஒரு அனாதை கழுதிய இங்க கூட்டு வந்து
என் மருமகன் அவளுக்கு தாலி கட்ட வச்சு அவன் வாழ்க்கையே நீங்க நாசம் பண்ணிவிட்டீங்க. இவ்ளோ நடந்தும் இது எல்லாத்தையும் நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு நான் இருக்கணுமாக்கும். ஏ கோகிலா, நீ எங்க வந்து யாரு முன்னாடி என்ன பேசிட்டு இருக்கன? தெரிஞ்சுதான் பேசுறியா? அண்ணா நீ முதல்ல வாய முடு. என்ன உனக்கு இந்த ஒத்த வார்த்தையை விட்ட வேற எதுவுமே தெரியாது. எல்லாத்துக்கும் கூட இருந்து ஒத்தூதியே இந்தா இன்னைக்கு இவரை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்க. எங்கேயோ கிடந்த சிறுக்கிய வீட்டுக்குள்ள கூட்டு வந்து எங்க எல்லாத்தையும் கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன். என்ன காரணத்துக்காக அவதான் வேணும்னு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாத அசோக்க வலுக்கட்டாயமா சம்மதிக்க வச்சு இம்பிட்டு திருக்கோசத்தனம் பண்ணிருக்கீங்க. இது எல்லாத்தையும் பார்த்துபிட்டு நான் சும்மா வாயை மூடிக்கிட்டு இருந்தா நான் நல்லவ, இல்லனா நான் பஜாரி. இல்ல பரவாயில்லண்ணே, பரவாயில்ல. நான் பஜாரியாவே இருந்தாலும் நாக்க பொடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்காம அந்த கேள்விக்கு பதில் கிடைக்காம இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன். அம்பிடுத்தேன், சொல்லிட்டேன். இத மட்டும் நான் செஞ்சு முடிக்கலனா இந்த சிவவல்லப ஜமீன் வழியா வந்த இந்த ஆவடியப்ப இந்த ஜனாவோட கூட பிறந்த தங்கச்சி கோயம்புத்தூர் கோகிலாவே இல்ல. போதுமா? கண்ணை முடிக்கும். எதுக்கு அர்ஜுன்? கண்ணை மூடு சொல்றேன். தயவு செஞ்சு மூடு, கண்ணை முடிக்கும். Open your eyes. Happy birthday, Asha. Something great, celebrate sweet, it's something mighty. Ever gonna say back and say, tell me someone, shake your body. You gonna go, 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 go. Wow, 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 wow. Wow, 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 Yo, yo, yo. Wow, 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 wow. என்னோட வாழ்க்கையில ரொம்ப ஸ்பெஷலான பர்த்டேனா அது இதுதான். என்னன்னு தெரியல, என் லைஃப்ல இத்தனை வருஷமா பர்த்டே கொண்டாடிட்டு தான் இருந்தேன். ஆனா இது எதுவுமே ரொம்ப மறக்க முடியாத ஒரு மொமெண்டா இருந்தது இல்ல. ஜஸ்ட் எப்பவும் கொண்டாடுற ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த ஃபங்க்ஷன் நம்ம மேரேஜ் வெட்டிங் ரிசப்ஷன் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இவ ஒருத்தி வர வர எதுக்கு எடுத்தாலும் மேரேஜ் டாபிக்கை பத்தியே பேசுறா. இத கேட்டாலே எனக்கு செம்ம காண்டாவுது. ஆஷா, யூஸ்வலாகவே நான் எப்பவும் உன்னைய பேபி பேபின்னு தான் கூப்பிடுவேன். ஆனால் இன்னைக்கு நீ உண்மையிலேயே பர்த்டே பேபி தான். கேக் கட் பண்ணு. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. பர்த்டே பேபி, கேக் கட் பண்ணுங்க.
ஓகே ஓகே ஓகே. பேபி, உன்னுடைய விரல்ல போட்டிருக்கல இந்த மோதிரம் எப்படி பல பலன்னு மின்னுதோ அதே போல நீ உன்னோட லைஃப்ல இதே மாதிரி மின்னிட்டு பல பலன்னு இருக்கணும். ஓகே? நீ போட்ட மோந்திரம் எப்படி என் விரல்ல ரொம்ப டைட்டா இருக்கோ அதை எப்படி இனிமே என்னோட விரல்ல இருந்து யாராலையும் பிரிக்க முடியாதோ அதே மாதிரி இனிமே உன்னையும் என்னையும் யாராலையும் பிரிக்க முடியாது. இன்னைக்கு எப்படி நீயும் நானும் இருக்கப்போ என்னோட விரல்ல இந்த ரிங்க போட்டியோ அதே மாதிரி ஒரு நாள் எல்லாரும் பாக்குற மாதிரி என் கழுத்துல தாலி கட்டி என்ன உன்னோட ஒய்ஃபா கேட்கணும் அர்ஜுன். அதான் அர்ஜுன் என்னோட எக்ஸ்ட்ரீமான ஆசை. எப்ப பார்த்தாலும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. அடிச்ச எப்படியாவது அந்த போலீஸ்காரனை வச்சு அந்த துர்காவை அடிச்சு இழுத்துட்டு போக வைக்கலான்னு பார்த்தா கடைசியில எல்லாமே நம்ம நினைக்காத மாதிரி நாசமா போயிடுச்சே. ஏன் அண்ணியாரே? காலையில பாக்கும்போது அவ கை நல்லா தானே இருந்துச்சு. அவ கையில எதுவுமே இல்ல. திடீர்னு சாம்பார் கொட்டிடுச்சுன்றா. அந்த போலீஸ்காரங்க வருமா டக்குன்னு கையில கட்டு போட்டு வந்து நிக்கிறா. இப்ப வரைக்கும் அது ஒண்ணுதான் எனக்கு விளங்க மாட்டேங்குது. நான் ஒன்னு சொல்றேன், கோச்சுக்க மாட்டீங்களே? என்ன? இது எல்லாத்தையும் பண்ண சொன்னது உங்க அண்ணன் தான். நான் என்ன பண்ணட்டும்? அடம் நாசமா போற அண்ணியாரே, என்ன சொல்றது? எங்க அண்ணன் பண்ண பாவத்துல பாதி பங்கு உங்களுக்குல இருக்கு. நான் நமக்கு தெரிஞ்ச பயப்பிள்ளைங்க எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டு அவளை அப்படியே தொக்கி உள்ள வைக்கலான்னு பார்த்தா புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து கூட்டு களவாணித்தனம் பண்ணி இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கீங்களே. என்னைய சொல்லணும், உங்களுக்கு ஒத்தாசை பண்ண வந்த பாருங்க. இந்தா என் கால்ல கிடக்கிறத எடுத்து நானே அடிச்சுக்கணும். நான் என்ன பண்ணட்டும் நாத்தனாரே? உங்க அண்ணன் குணம் தெரிஞ்சும் நீங்களே இப்படி பேசலாமா? என்னக்கா கடைசியில நீங்களே இப்படி பண்ணிட்டீங்களே. இனிமே நம்ம நினைச்சாலும் இப்படி ஒரு பிளான போட முடியுமா? இதுக்காக நம்ம நாத்தனாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. காவேரி, நான் இருக்கிற கடுப்புல உன்னை பல்லார்னு அறையத்தான் போறேன் பாரு. பெரியவரை பத்தி தெரிஞ்சிருந்தும் நீ இப்படி பேசுற? இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு வாய் மட்டும் இல்லைன்னா நாய் கூட மதிக்காது. எப்பா தெலுங்கு படத்துல வர வில்லனுங்க கொடுக்கற பில்டப் மாதிரி இதுங்க மூணும் பில்டப் கொடுக்க மட்டும்தான் லாய்க்கு. இவங்கள வச்சு ஒரு அணியும் புடுங்க முடியாது. அடியே, நீ என்ன மனசுக்குள்ள நினைக்கிறேன்றது தெரியாத அளவுக்கு இந்த கோகிலா ஒண்ணு கூறு கெட்டவ கிடையாது, தெரிஞ்சுதா? உன்னைய ஒரே ஒரு காரணத்துக்காக தாண்டி வீட்டுக்குள்ள விட்டு வச்சிருக்கேன். இல்லன்னு வெய்யே, வந்த அன்னைக்கே அடிச்சு அனுப்புற முத ஆளு நீதான். நான் என்ன பண்ண? எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் என்னையே கரிச்சு கொட்டுறீங்க. கரிச்சு கொட்டினா வாங்கு. இந்த வீட்ல இருக்க பெரியவங்க யாரு கரிச்சு கொட்டினாலும் வாங்கிக்கணும். அதுவும் தலையெழுத்து. அதை விட்டுட்டு பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்க வேலையெல்லாம் வச்சுக்காத. சரிங்க நாத்தனாரே, ஏதோ ஒரு விதத்துல இந்த பிளான் கெட்டு போறதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. பாவம், உங்களை சொல்லி என்ன பண்றது? அடிச்சாலும் புடிச்சாலும் எங்க அண்ணன் பேச்ச கேட்டுதானே ஆகணும். இன்னைக்கு அவ தப்பிச்சிட்டா, ஆனா நாளைக்கு நான் போட்டிருக்க பிளான்ல இருந்து அவ தப்பிக்க முடியாது. இந்த கோகிலா நாளைக்கு நடத்த போற தரமான சம்பவத்துல எங்க அண்ணனே அவ கழுத்தை புடிச்சு வெளியே தள்ள வைப்பேன் பாருங்க. துர்கா கண் கலங்கி போன் போடுறான்னா கண்டிப்பா கௌரிக்கு தான் போடுவா. காலன் ஐயா சொன்ன மாதிரி இந்த 6 நாளை கடக்கிறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வருது. துர்காவை கௌரி கிட்ட எப்படியும் பேச விடக்கூடாது. ஏன்னா துர்காவை பொறுத்த வரைக்கும்
கௌரி ஊருக்குள்ள இருக்கான்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா கௌரி மந்திரக்கட்டுக்குள்ள இருக்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். எப்படியாவது இவ பேசுறத தடுக்கணும். துர்கா, உட்காருமா, உட்காரு. பரவாயில்ல மாமா. இங்க பாரு துர்கா, ஆண்டவன் வாழ்க்கையில ஒருத்தரை அதிகமா சோதிக்கிறான்னா அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். அவங்களுக்கு தாங்க முடியாத கஷ்டத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷத்தை கொடுப்பான். நீ இன்னைக்கு நடந்ததை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். கண்டதை நினைச்சு உன் மனசை போட்டு குழப்பிக்காதம்மா. இந்த பாருமா, உனக்கு வர்ற எந்த ஆபத்தா இருந்தாலும் இல்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது எல்லாமே இந்த மாமாவை தாண்டித்தான் உன்னை நெருங்கும். எனக்கு தெரியும் மாமா. ரொம்ப நன்றி. துர்கா, நான் சொன்னா நீ கேப்பன்னு எனக்கு தெரியும். இன்னும் ஒரு ஒரு 3 நாள் வரைக்கும் நீ கௌரிக்கு ஃபோன் பண்ணாத. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, இவ்வளவு வயசாகிற எனக்கே ஒரு சின்ன சம்பவம் நடந்தா மண்டைய போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கு. நிம்மதியாவே இருக்க முடியல, எதுலயும் கவனம் செலுத்தவும் முடியல. என்னோட வயசுல எனக்கே இப்படி இருக்கிறப்ப கௌரி அவ சின்ன குழந்தைம்மா. குழந்தை ஏற்கனவே முழுக்க முழுக்க அவ ஓன் நினைப்பாவே தான் இருப்பா. இப்போ அவளுக்கு நீ போன் போட்டு பேசினா அவ குரலை கேட்ட உடனே நீ அழுதுருவ. உன் குரலை கேட்ட உடனே அவ அழுதுருவாமா. அதுக்கப்புறம் உங்க 2 பேராலையும் நிம்மதியாவே இருக்க முடியாது. பேசாம ஒரு 2-3 நாள் ஆச்சுன்னு வச்சுக்கோ, நடந்த இந்த சம்பவத்திலிருந்து நீயும் வெளில வந்துடுவ. அதுக்கப்புறமா கௌரிக்கு போனை போட்டு நீ சந்தோஷமா பேசினா அவளும் சந்தோஷமா இருப்பா, நீயும் சந்தோஷமா இருப்ப. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நானும் நிம்மதியா இருப்பேன். இந்த மாமாவுக்காக நான் சொன்னதை நீ பண்ணுவியாமா? சரிங்க மாமா, நீங்க சொன்ன மாதிரி நான் பண்றேன். சரிம்மா, நீ ரிலாக்ஸா இரு, எதை பத்தி யோசிக்காத. நான் பாத்துக்கிறேன். வரேன். நாத்தனாரே, இந்த குடும்பத்தோட தலையெழுத்தா இல்ல விதியான்னு தெரியல. எல்லாம் இப்படியே தான் நடந்துட்டு இருக்கு. என்ன சனியாரே, ஏன் இப்படி நொந்து போய் பேசுறீங்க? நான் இப்ப இருக்கிற நிலைமையில வேற எப்படி நாத்தனாரே பேச முடியும்? இந்த குடும்பத்தோட தலை புள்ள அர்ஜுன். அவனுக்கு கல்யாணமாகி கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆச்சு. ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் அவன் பொண்டாட்டி பிரசவம் பாக்குறா. ஆனா இப்ப வரைக்கும் அவ வயித்துல ஒரு புழு பூச்சி உண்டாகல. எல்லாரும் அவங்க பேரன் பேத்தி எடுத்து கொஞ்சற மாதிரி எனக்கும் ஆசை இருக்காதா? ஆனா நாம கொடுத்து வச்சது இவ்வளவுதானு நான் அப்படியே நினைச்சுக்கிட்டு காலத்தை ஓட்டிட்டு இருக்கேன். இப்படி விவரம் கிட்ட ஆளா இருக்கீங்களா அண்ணியாரே? என்னோட கூட்டாளிக்கு இதே நானா இருந்தா இந்நேரம் இந்த விவகாரத்தை எப்பயோ முடிச்சு அடுத்த பொழப்ப பார்த்துட்டு போயிட்டே இருந்திருப்பேன். நீங்க என்னடா இப்படி உட்காந்து புலம்பிட்டு இருக்கீங்க? பேருக்குதான் ஆவடியப்பன் பொண்டாட்டி, ஆனா அதுக்கு ஏத்த தோரணையா நீங்க நடந்துக்க மாட்டேங்கிறீங்களே. நான் ஒரு ஆளா என்ன பண்ண முடியும்? அது மட்டும் இல்லாம உங்க அண்ணன் முன்னாடி வாயை திறந்தா என்னென்ன நடக்கும்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இங்க பாருங்க அண்ணியாரே, எப்பவுமே எல்லா விஷயத்துக்கும் இந்த ஆம்பளைங்களை எதிர்பார்த்துட்டு இருக்க கூடாது. சில விஷயம்லாம் அவங்க கண்டு காணாம போற மாதிரி அத புரிஞ்சுக்கிட்டு விவகாரமான வேலையெல்லாம் நாம தான் பார்க்கணும். அது மட்டும் இல்ல, இந்த ஆம்பளைங்க மனசு இருக்கே ரொம்ப இழகி போன மனசு. அதனால சில விஷயத்துக்கெல்லாம் அவங்களோட உத்தரவை எதிர்பார்க்க கூடாது. உங்க இடத்துல நான் இருந்திருந்தேன்னு வைங்க, 2 விஷயம் பண்ணிருப்பேங்க. கல்யாணமான 1 வருஷத்துல புள்ள நிக்காம போச்சுன்னு வைங்க, அவ எப்பேற்பட்ட ரதி ரம்பையா இருந்தாலும் இந்த குடும்பத்துக்கு வாரிசு பெத்து கொடுக்க துப்பு இல்லைன்னு அவளை எப்பவோ அத்து விட்டுருப்பனுங்க. அதையும் மீறி ஏதாச்சும் இடகுடமா வில்லங்க பண்ணான்னு வைங்க,
இப்ப இந்த துர்காவுக்கு நம்ம என்னெல்லாம் வேலை பாக்குறோம் அதெல்லாம் எப்பயோ செஞ்சு அவ ஜோலியும் முடிச்சு விட்டுருப்பானுங்க. இப்பயும் ஒண்ணும் கெட்டு போகல. நான் சொல்றபடி மட்டும் நீங்க செய்யுங்க. நான் சொல்றத மட்டும் கேட்டு அந்த டாக்டர் கிட்ட இருந்து நம்ம புள்ளைய அத்து விட்டுட்டு அவளை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டு அடுத்த முகூர்த்தத்திலேயே நம்ம எட்டிமட ஜமீனு அவர்கிட்ட பொண்ணு நான் கேக்குறேன். அப்புறம் பாருங்க, அடுத்து ஒரே வருஷம் தான் நீங்க கேட்ட மாதிரி இந்த பரம்பரைக்கு ஜம்முன்னு ஒரு வாரிசு வரப்போகுது. நீங்க சொல்றது எல்லாத்தையும் கேக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா என்னோட உள் மனசுக்குள்ளேயே ஒரு நெருடல் இருக்கு. அப்படி என்ன நெருடலு? குழந்தை பிறக்காத விஷயத்துல அர்ஜுனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமோன்னு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. என்ன அணியாரே, எந்த காலத்துல இருக்கீங்க? ஆரேன்னு சொன்னாலும் நம்பிடுவீங்களாக்கும். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கிடைக்கிறாங்க, நாக்குல பல்லு படமா அப்படிதான் பேசுவாங்க. அணியாரே, நீங்க சாதாரண பரம்பரை கிடையாது, சிவவல்லப ஜமீன் பரம்பரை. எங்க பரம்பரையில எப்பவும் புத்திர பாக்கியத்துக்கு பஞ்சமே இருக்காது. அணியாரே, மத்தவங்களுக்கு இப்படி எல்லாம் எண்ணம் வந்திருக்கலாங்க. ஆனா தப்பி தவறி கூட உங்க மனசுல இப்படி ஒரு எண்ணம் வந்துடவே கூடாது, சரிங்களா? அண்ணியாரே, அந்த டாக்டர் சிரிக்கி சத்யா இருக்காளே, அவ டாக்டர்ங்கிறதுனால ஊருக்குள்ள அவ மேல தப்பு இல்லைன்னு திருச்சி சொல்லிக்கிட்டு தெரியறா. அவ அப்படி சொன்னானா நம்ம புள்ள அர்ஜுனோட மான மரியாதைல போகும். இந்த பாருங்க, நான் இப்ப சொல்றேன், ஒண்ணு அத்தை விடுங்க, இல்லையா கதையை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன சொல்றீங்க? இத பாருங்க, தொழில்ல போட்டி இருக்கிறது சகஜம்தான். அதுக்காக நம்மள நம்பி அத்தனை கோடி முதலீடு செய்யறவங்கள நாம என்னைக்கும் ஏமாத்திடக்கூடாது. பருத்தியோட விலை அதிகமானாலும் 21% நமக்கு லாபம் வந்திருக்கு. இந்த லாபமே நமக்கு போதும். அதை விட்டுட்டு இப்ப அவங்க அதை பண்றாங்க, இவங்க இதை பண்றாங்கன்னு நம்மளும் அதே மாதிரி போனோம்னா ஒரு சில வருஷத்திலேயே நம்ம காட்டன் மில்ஸ் எல்லாத்தையும் இழுத்து மூடுற மாதிரி நிலைமை வந்துடும். இந்த காட்டன் மில் கம்பெனியை நம்பி எத்தனையோ பேரோட வாழ்வாதாரமே இருக்கு. இதுக்கு நாம ஒண்ணுக்கு பல முறை யோசிக்கணும். அதனால இப்போதைக்கு நாம ஏற்கனவே எங்கெங்க ஆர்டர் கொடுத்துருக்கோமோ அவங்களுக்கு மட்டும் சொன்ன தேதியில சொன்ன நேரத்துல முடிச்சு கொடுத்துருங்க. சரிங்கண்ணா. சரியா? வாமா துர்கா, எல்லாருக்கும் கொடுமா. எடுத்துக்கோங்க. அம்மாடி துர்கா, கொஞ்சம் நில்லு. ஐயா, இந்த 4 பேர் இல்லைன்னா நம்மளோட காட்டன் மில் கம்பெனியே இல்ல. அப்புறம் திடீர்னு நடந்த கல்யாணங்கிறதுனால உங்க யாருக்குமே சொல்ல முடியல. இவதான் என் மருமக துர்கா. வணக்கம்மா. வணக்கம்மா. ஊருக்கு போயிருந்தப்ப அங்கதான் துர்காவை பார்த்தோம். அந்த ஊர்லயே ரொம்ப தங்கமான ஒழுக்கமான பொண்ணுங்கிறதுனால அப்படியே நம்ம பையன் அசோக கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணி கையோட கூட்டிட்டு வந்துட்டோம். ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தெரியுதே. எங்க அண்ணன் அவ்வளவு சீக்கிரமா வீட்ல இருக்க பொம்பளைங்களெல்லாம் கூப்பிட்டு கம்பெனி விஷயத்த பேச மாட்டாரே. இப்ப என்ன இதெல்லாம் புதுசா இருக்கு? அண்ணனுங்க இந்த துர்காவை பெருசா நம்புறாங்களே. நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறப்ப அந்த நம்பிக்கை எல்லாத்தையும் உடைச்சு விட்டு போகல. என் பேரு கோயம்புத்தூர் கோகிலா இல்ல. ஐயா, வாங்க தர்மகத்தா. வணக்கம் ஐயா. வாங்க வாங்க. வாங்க. வணக்கம்மா. உட்காருங்க. வணக்கங்க. எப்படி இருக்கீங்க தர்மகர்த்தா? ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்க ஐயா. நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, எல்லாம் என் மருமக வந்த நேரம். எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு. சந்தோஷங்க ஐயா. என்ன தர்மகர்த்தா திடீர்னு இவ்வளவு தூரம்? நம்ம ஊர் கோவில்ல காப்பு கட்ட போறோம் ஐயா. அது சம்பந்தமா ஐயா கிட்ட பேசிட்டு போலான்னு தான் நானும் லட்சுமி வந்தோம். அப்படியா? நல்ல விஷயம். என்ன துர்கா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீதான் ஆளே அடையாளம் தெரியாம மாறிட்ட. அவருடைய ஐயா வீட்டு மருமகன்னா சும்மாவா?
ஊர்ல இருக்கிறப்ப உன்னை முழுக்க முழுக்க தாவணியில பார்த்துட்டு இப்ப இங்க உன்னை புடவையில பார்த்ததும் ரொம்ப பெரிய மனுஷி மாதிரி தெரியுற. இங்க பாருங்க, நான் சொல்றபடி நீங்க செஞ்சா போதும். முன்பணமா இதுல 2 லட்சம் ரூபாய் இருக்கு. நான் சொல்றத நீங்க செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பணம் தாரேன். உங்களுக்கு எப்ப எந்த உதவி வேணாலும் நான் செய்யறேன். என்ன சொல்றீங்க? ஆ கொடுங்க. சொல்லுங்க, இப்ப நாங்க என்ன செய்யணும்? இப்ப அவ்வளவுதான். இல்லைங்க, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் செய்ய முடியாது. முதல்ல நீங்க கிளம்புங்க. இந்தாங்க பணத்தை புடிங்க, புடிங்க புடிங்க பணத்தை. அந்த துர்கா எனக்கு பிடிக்காதவதான். அவளை நான் பழி வாங்கணும்னு கூட நினைச்சிருக்கேன். கண்டிப்பா ஒரு நாள் பழி வாங்கவும் செய்வேன். அதுக்காக இப்படி ஒரு பொய்ய சொல்லி அந்த பொண்ணு மேல நான் அபாண்டமா பழி போட மாட்டேன். இல்லங்க, இது ரொம்ப தப்புன்னு தோணுது. நீங்க தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணுங்க. முதல்ல கிளம்புங்க. ஆக நான் சொல்றதை நீங்க செய்ய மாட்டீங்க. ஆஹா. நான் சொல்றதை நீங்க செஞ்சுதான் ஆகணும். இந்தாங்க பணத்தை புடிங்க. அம்மா, நான் என்ன சொல்றேன்? சொல்றதை கேளுங்க, வாங்குங்க. அதுக்காக இப்படி ஒரு பொய் சொல்லணுமா? அட என்ன மணி பொய்ன்னு நாட்டுல எவன் தான் பொய் சொல்லல? நம்ம கைக்கு 4 காசு வருது, புத்திசாலித்தனமா சம்பாதிச்சுக்க தெரியாம இப்படி கிறுக்குத்தனமா யோசிச்சுக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? வேலைக்கே ஆகாது. இந்த பாருங்க, அந்த புள்ள துர்காவை பத்தி நீங்க சொல்ல போற பொய்ய வச்சுதான் எங்க அண்ணன் குடும்பத்தோட தலையெழுத்தையே நான் மாத்த போறேன். நீங்க சொல்ற மாதிரி கோயில்ல காப்பு கட்டுற விஷயமா வேணா நான் பேச்சு கொடுக்குறேன். அதத்தான் அவர் நல்லா காது கொடுத்து கேட்பாரு. ஆனா லட்சுமி சொல்றதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் எங்க 2 பேரையும் அவர் ஏதாவது பண்ணிட்டாருன்னா, ஏன்னா அவர் எவ்வளவு பெரிய கோபக்காரர்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல. உங்களுக்கு எதுக்கு அந்த கவலை? அதுக்கு நான் உத்தரவாதம் போதுமா? உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம அதே நேரத்துல உங்க கைக்கு பணம் வந்து சேர்றதுக்கும் நான் பொறுப்புங்கய்யா. என்ன நம்புங்க. அம்மா, துர்கா ஒரே ஒரு முறை கருவை கலைச்சிட்டான்னு நான் ஆரம்பிச்சு மட்டும்தான் வைப்பேன். அதுக்கப்புறம் நடக்க போற பிரச்சனைய நீங்க தான் பாத்துக்கணும். அந்த கவலையெல்லாம் உங்களுக்கு வேண்டாமணி. நான் சொன்ன மாதிரி நீங்க வெறுமனை கொளுத்தி போட்டா மட்டும் போதும். அதுக்கப்புறம் நடக்க போறதையெல்லாம் இந்த கோகிலா பாத்துப்பா. ஏங்க, இந்த புள்ள துர்கா உங்க ஊர் தானுங்க? ஆமாங்க, துர்கா எங்க ஊர் தான். ஓ, எங்க ஊர்ல இருக்க எல்லாருக்குமே துர்காவும் கௌரியும் ரொம்ப ரொம்ப செல்ல பொண்ணு. என்ன ஆச்சு இந்த நாத்தனாருக்கு? எதுக்காக இப்ப சம்பந்தமே இல்லாம தர்மகர்த்தா பொண்டாட்டி கிட்ட பேச்சு கொடுக்குது? ஏதாவது வில்லங்கத்தை இழுத்து விட போகுது. சரிங்க, ஊருக்கே செல்ல புள்ளன்றீங்க. அப்படின்னா அந்த ஊர்ல இருக்கிற 6 காட்சி தானங்க அந்த புள்ளைய நீங்க கட்டி கொடுத்துருக்கணும். துர்காவுக்கு அப்படி ஒண்ணு நடந்துச்சு. அது எங்க ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால எங்க ஊர்ல இருக்க யாரும் துர்காவை கட்டிக்க மாட்டாங்க. அப்படிங்களா? ஏனுங்க, இந்த பொண்ணுக்கு என்னங்க குறைச்சலு? பாக்குறதுக்கு நல்ல மூக்கு மூலியமா அழகா தானங்க இருக்கா. அப்படி இருக்கும்போது
ஊர்ல இருக்கிற மொத்த ஆம்பளைங்களும் துர்காவை பொண்ணு கேட்டு வராத அளவுக்கு அப்படி என்னங்க நடந்துச்சு? இந்த நல்ல நேரத்துல இப்ப எதுக்கு அத பத்தி தேவையில்லாம பேசிட்டு இருக்கணும்? ஆ, நீங்க எதுவும் வாயை திறந்து சொல்லாம இருந்தா பிரச்சனை இல்லைங்க. தா இது வரைக்கும் வந்துட்டு அப்புறம் வாயை மூடிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காது இல்லைங்க. அட பேசுங்க, அதான் எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோம்ல. சொல்லுங்க, பரவாயில்ல. துர்கா ரொம்ப தங்கமான பொண்ணுங்க. ஆ, ஆனா என்ன பண்றது, அந்த நிலைமைக்கு துர்காவை அப்படி ஆளாக்குனது எந்த படுபாவின்னு தெரியல. ஒரே ஒரு முறை வயித்துல இருக்கிற கருவை கலைச்சிருக்கா. ஐயோ 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 ஐயோ, என்ன கொடுமை இது! ஆ, ஊர் உலகத்துல இல்லாத சீமை சிறுக்கின்னு இப்படி ஒரு கேடு கெட்டவல எங்க வீட்டு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களே. எங்க அண்ணா ஆவடியப்பன் குடும்பத்துக்கு இப்படி ஒரு அசிங்கமா? ஊருக்குள்ள இந்த வண்டவாளெல்லாம் தெரிஞ்சதுன்னா எங்க குடும்பத்தை பத்தி என்னங்க நினைப்பாங்க? ஓஹோ, இதனாலதான் அசலூர்ல இருந்து வந்த இளிச்ச வாயன நீங்க வளைச்சு கட்டி தாலி கட்ட வச்சிட்டீங்க, அப்படிதானுங்க? நாங்க 2 பேரும் எவ்வளவோ படிச்சு படிச்சு சொன்னோம் நாத்தனாரே, இந்த பொண்ணு வேண்டாம், நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராதுன்னு. எங்க எல்லாரோட வாயும் அடிச்சு தான் புடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு உங்க அண்ணனுங்க 2 பேரும் பிடிவாதமா இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சாங்க. அசோக்குக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. இவளை பார்த்தாலே அவனுக்கு அருவருப்பா இருக்குன்னு தினம் தினம் சொல்லி அழுது புலம்பிட்டு இருக்கான். நாத்தனாரே, எங்க பேச்சையெல்லாம் கேட்டா உங்க அண்ணன்களோட கிரீட இறங்கிடுன்னு நாங்க சொல்றது எதையுமே கேட்க கூடாதுங்கிற முடிவுல இருந்தாங்க. கால்ல விழாத குறையா நாங்க கெஞ்சி பார்த்தோம், கால்ல விழுந்து கெஞ்சி பார்த்தோம். கடைசி அவங்க நினைச்சத நடத்திட்டாங்க. வசதி வாய்ப்பு இல்லைனாலும் ரொம்ப ஒழுக்கமான பொண்ணுன்னு நாங்க நினைச்சோம். இப்போ இவங்க சொல்லிதானே தெரியுது இவ எப்படிப்பட்ட பொண்ணுன்னு. ஏங்கய்யா, நீங்க இல்லன்னா அந்த காட்டன் மில்லே இல்லன்னு சொன்னாங்களே எங்க அண்ணன், பாத்துக்கங்க அவர் செஞ்ச காரியத்தை. ஏன தெரியாம தான் கேக்குறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இவங்க எல்லார்கிட்டயும் இவளை பத்தி அம்பட்டு பெருமை பீத்துனீங்க. நாங்க ஊருக்கு போயிருந்தப்போ அந்த ஊர்லயே ரொம்ப தங்கமான பொண்ணு, ஒழுக்கமான பொண்ணு இருக்குதுன்னு, அதனாலதான் என் பையனுக்கு கையோட கல்யாணம் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்தேன்னு சொன்னியே. இதான் அவ ஒழுக்கமா? இதான் அவ லட்சணமாக்கும்? ஐயா பெரிய மனுஷங்களா, நீங்களும் நல்லா கேட்டுக்கிட்டீங்கல்ல எங்க அண்ணன் சொன்னத. இந்த மருமகளோட ஒழுக்கம் லட்சணம் இதான். எவ்வளவு பெரிய விஷயத்த எப்படி சாதாரணமா சொல்லிவிட்டாங்க. என்ன நான் கேக்குறேன், என் வீட்டுல பொண்ணு எடுக்க கூடாதுன்னு வைராக்கியமா இருக்க தெரிஞ்ச உனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாம இப்படி பண்ணிவிட்டு என்ன? ஐயோ, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு எங்க அண்ணன் இப்படி நம்பிருச்சே. எவனாலையோ கெட்டு போய் வயிற்றுல ஒரு புள்ளைய தங்க வச்சுட்டு அந்த புள்ளைய களைச்சு இந்த கெட்டு போனவ வயிற்றுல இருந்தா இந்த பரம்பரைக்கு ஒரு வாரிசு வரணும். ஐயோ கடவுளே, போதும் நிறுத்துங்க. எங்கிட்டு போறா? உக்ர தேவதை உக்ரம் கொண்டு உன்னை சுத்தி சுத்தி வருதே, சத்திய தேவதை சூறாவளியாய் வெகுண்டெழுந்து வருதே, மூர்க்க அரக்கனை வெற்றி கொள்ள கடும் கோபம் கொண்டு வருதே, அதன் அக்கினி பார்வையில் அத்தனையும் தீ பற்றி கொள்ள வருதே, ரத்த தந்தத்தை கட்டி காக்கசினம் கக்கி கொண்டு வருதே, இன்று போர்க்குணம் கொண்டவர் புறப்பட எதிர்படும் யாவும் உடைபடுமே, இவள் முற்றிய புயலுக்குள் பற்றிய நெருப்பாய் வீசிடும் எரிமலையே, அக்கிரமம் கொண்டவன் அவருக்கு வரும் வக்கர காளி உருவே. கேட்க ஆள் இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு பொண்ணு மேல இப்படிதான் அபாண்டமா பழி போடுவீங்களா? நான் கும்பிடுற என் மாசாணி அம்மா மேல சத்தியமா நான் எப்படிப்பட்ட ஒழுக்கமானவன்னு எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் தெரியும். இது சத்தியம். சாம்பவி சடாதரி சடாட்சரி சர்வ அண்டங்களும் ஆளும் சக்தி நீ, மாயி மக மாயி மணி மந்திரசேகரி. உங்க
விட்டு பொண்ணா இருந்திருந்தா இப்படி எல்லாம் கேவலமா பேசுவீங்களா? எல்லா பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. இனிமே என் குணத்தை பத்தியோ என் ஒழுக்கத்தை பத்தியோ யாராவது தப்பா பேசுனீங்க, நான் கொலை பண்றதுக்கு கூட தயங்க மாட்டேன். ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய கொடுமை வந்தாலும் அதை தாங்கிக்குவா. ஆனா அவ ஒழுக்கத்தை பத்தி யாராவது தப்பா பேசினாங்கன்னா ஒழுக்கமா இருக்கிற எந்த பொண்ணு தாங்கிக்க மாட்டா. இந்த கல்யாணம் வேணும்னு சொன்னது நான் கிடையாது. அவரை கல்யாணம் பண்ணணும்னு சொன்னது நான் கிடையாது. என் வீட்டுக்கு வந்து அந்த மாசாணி அம்மா முன்னாடி என் கௌரி முன்னாடியும் உங்க வீட்டு பொண்ண எங்க வீட்டு பையனுக்கு கட்டி கொடுக்க சம்மதமானு கேட்டது இவங்கதான். ஏய், நீ கற்பூரத்தை அடிச்சு சத்தியம் பண்ணா பொண்ணை விட்டுடுவோமா? பொண்ணை பத்தி இப்ப வரைக்கும் நாங்க தப்பா எதுவும் சொல்லல. உன் ஊர்க்காரங்க, அதுவும் உன் ஊர் தர்மகர்த்தாவோட பொண்டாட்டி, அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க கோவப்பட்டு இவ்வளவு பேசுறோம். முதல்ல உன் ஊர்க்காரங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அதை விட்டுட்டு தையா தக்கான்னு குதிச்சிட்டு இருக்காத. இப்ப எங்க போறா? இவங்க சொல்றது உண்மைன்னா அதை கேட்டுட்டு இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் அப்படியே நம்புறாங்கன்னா நான் இந்த இடத்துல கழுத்தறுத்து செத்து போயிடுவேன். துர்கா, இது இங்க வந்து சொன்னா நமக்கு பணம் கிடைக்கும்னு சொன்னீங்க. ஆனா இங்க வந்தா துப்பாக்கி எடுத்து சுட போறாரு. நிஜமாவே சுட்டுத்தள்ள போறாருங்க. வாங்க போயிடலாம். பாரு, அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. உண்மையை சொன்னோம்னா இந்த கோகில கழுத்தறுத்துருவா. உண்மையை மறைச்சோம்னா இந்த ஆவுட சுட்டு தள்ளிடுவான். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இப்பவே எனக்கு கை காட்டுங்க. யார் உங்களை இப்படி சொல்ல சொன்னதுன்னு இப்பயே சொல்றீங்க? ஒழுங்கா உண்மைய சொல்லிட்டா உங்க உடம்புல உசுர் இருக்கும். இல்ல எதை பத்தியும் யோசிக்காம சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். சொல்லு. இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்ல போட்டு தள்ளட்டுமா? ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்னன்னு சொல்லுவேன்? அப்போ என்ற அண்ணன் சொன்ன மாதிரி யாரோ சொன்னது கேட்டுதான் நீங்க வந்தீங்களா? அதானே, நான் அதானே பார்த்தேன். எங்க அண்ணன் ஆவடிய பண்ண சும்மாவா? கண்ணுல விளக்கணிய விட்டு அந்த அளவுக்கு விசாரிச்சுதானே அவளை அவர் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. உண்மை என்னன்னு தெரியாம எங்க வீட்டுக்கு வாழ வந்த பொண்ண, இந்த பரம்பரைக்கே வாரிசு கொடுக்க போற பொண்ண இப்படி தப்பா பேச வச்சிட்டீங்களே. ஐயோ, உங்களால எங்க குடும்பத்துக்குள்ள எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு பாருங்க. இந்த பாருங்க, அப்படிதான் நான் சொல்லுவேன். முதல்ல இங்க இருந்து கிளம்பி வெளியே போங்க. இல்ல அவ கையில வச்சிருக்க கத்திய வாங்கி நானே உங்களை இப்படி சொருகி குத்தி போடுவேன். கிளம்புங்க, ஓடுங்க வெளியில.
போடி. நீங்களே கிளம்புங்க, அப்புறம் பேசிக்கலாம். ஏதோ சூறாவளி காத்து அடிச்சு ஓஞ்சது மாதிரி இருக்கு. ஆனா இவ்ளோ பெரிய சண்டை நடந்தோம் இந்த துர்காவை மட்டும் யாராலையும் வீட்டை விட்டு துரத்த முடியலையே. என்ன அண்ணியாரே, ரெண்டு பேரும் என்ன பார்த்து இந்த கொணட்டுறீங்க? இந்த புலி குழிக்குள்ள விழுந்துருச்சுன்னா எலி கூட எகத்தாளமா பார்த்து சிரிக்குமா. அந்த எலி சிரிச்ச மாதிரி நீங்க ரெண்டு பேரும் என்ன பார்த்து அப்படி சிரிக்கிறீங்க. இல்ல நாத்தனாரே, நீங்க எங்க கிட்ட பேசுறப்போ அடிக்கடி நான்லாம் என் அண்ணனை பார்த்து பயப்பட மாட்டேன். இந்த கோயம்புத்தூர் கோகிலா வந்தா கோரிப்பாளையத்துல இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் அல்லருன்னு பெருசா பில்டப் எல்லாம் கொடுத்தீங்க. திடீர்னு உங்க அண்ணன் துப்பாக்கி எடுத்துட்டு வந்ததை பார்த்ததும் அப்படியே உல்டாவா மாறிட்டீங்களே. அடியே மேக்கப் பைத்தியம், என்ன இழிப்பு? இல்ல என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? வந்த நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் என்னைய பார்த்தா அப்படியே ஓரமா ஒளிஞ்சுக்கிட்டு நிப்ப. இப்ப என்னடானா என் முகத்துக்கு நேரா நின்னு எகத்தாளமா சிரிப்பு கேக்குதாக்கும். என்னம்மா பயம் அத்து போச்சா? நான் கூட ஆரம்பத்துல நீங்க கொடுத்த பில்டப்ப பார்த்துட்டு வேற லெவல்ல நீங்க ஏதோ தரமான சம்பவம் பண்ண போறாங்க, நம்ம போட்ட பிளான் எல்லாம் வெத்தா இருந்துச்சு, இப்ப நீங்க போட போற பிளான் ரொம்ப கெத்தா இருக்கும் அவ்வளவு தூரம் எதிர்பார்த்தேன். ஏன் இப்ப மட்டும் அதுக்கு என்னடி குறைச்சலு? இந்த கோயம்புத்தூர் கோகிலாவோட பேரை கேட்டா ஆம்பளைங்களுக்கு கூட அள்ளு விடும். நீங்க சொன்ன மாதிரி ஆம்பளைங்க எல்லாருக்கும் உங்களை பார்த்தா அள்ளு விடும் தான். ஆனா என்னோட மாமா ஆவுடைய பார்த்தா உங்களுக்கு அள்ளு விட்டுருச்சுல்ல. அடியே, அது என் அண்ணன் மேல பார்த்து வர பயம் இல்லடி, அவருக்கு நான் கொடுக்குற மறுவாத தெரிஞ்சுக்க. அப்பா நாத்தனாரே, ஆரம்பத்துல இருந்து கொடுத்தாதான் அதுக்கு பேரு மரியாதை. திடீர்னு இடையில வந்து நம்ம கொடுத்தோம்னா அதுக்கு பேரு பயம். நீங்க பிரச்சனையை பெருசாக்குறதுக்கு பெரிய டிராமா போட்டீங்க. ஆனா அந்த துர்கா உங்களை விட பெரிய டிராமா போட்டு நடிப்புல பின்னி எடுத்துட்டா. என்ன அண்ணியாரே, குழம்புக்கு போட்டு தாளிக்கிற கருவேப்பிலை மாதிரி நீங்க மூணு பேரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு என்ன தாளிக்கிறீங்களாக்கும். நீங்க ஏன் இதை இவ்ளோ சீரியஸா எடுத்து கோச்சுக்கிறீங்க? துப்பாக்கி எடுத்து மாமா டப்பு டப்புன்னு சுட்டதும் உங்களோட ஹார்ட் பீட்டு டப்பு டப்புன்னு அடிச்சத வெளியே எங்க எல்லாருக்கும் கேட்டுச்சு. வாங்க போலாம். வாங்கக்கா. அடியே துர்கா, நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போறதுக்கு முன்னாடி உன்னை பணமாக்கிட்டு தாண்டி போவேன். சொல்லு அர்ஜுன். ஹே பேபி, எனக்கு உன்னோட ஞாபகமாவே இருக்கு. அன்னைக்கு நீ எனக்கு ஊட்டி விட்ட கேக்கோட டேஸ்ட் இப்ப வரைக்கும் என் நாக்கிலேயே நிக்குது, ஓ நினைப்பு மாதிரி. அர்ஜுன், நீ வச்ச ஐஸ்ல நான் நனைஞ்சே போயிட்டேன். பேபி, நீ இப்ப எங்க இருக்க? நான் உன்னை உடனே பார்க்கணும் போல இருக்கு. சார் இப்பவே பயங்கர ரொமான்ஸ் மூட்ல இருக்கீங்க போல. அதை விட பெரிய வேலை எனக்கு வேற என்ன இருக்கு? இருக்கே,
எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கே. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா தாயே? எதுவா இருந்தாலும் எனக்கு புரியுற மாதிரி முழுசா சொல்லு, இல்லனா தயவு செஞ்சு எதுவும் சொல்லாத பேபி. சரி சரி, என் செல்லம்ல கோச்சுக்காதடா. ஏதாவது புதுசா கல்யாணமானவங்களா இருப்பாங்க போல, இல்லைன்னா என்கேஜ்மெண்ட் முடிச்சு கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க போல. சாரி. அச்சோ, எல்லாம் கொட்டிடுச்சு. சாரிங்க. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. சாரி. இட்ஸ் ஓகே, பரவாயில்லைங்க. இட்ஸ் ஓகே. ஆஷா கேக்குதா? ஐயோ. ஹலோ. ஏய் சாரிடா. என்னாச்சு? நீ இன்னும் கட் பண்ணாம லைன்லயே வா இருக்க. நான் பர்ச்சேஸ் பண்ற இடத்துல ஒருத்தங்க மேல இடிச்சிட்டேனா, அந்த டென்ஷன்ல நீ லைன்ல இருந்ததே மறந்துட்டேன். ஓ அப்படியா? சரி சரி விடு. இப்போ என்னால ஒழுங்கா பேச முடியாது. நான் பில் பே பண்ணிட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா உனக்கு கால் பண்றேன். ஓகேவா? எக்ஸ்கியூஸ் மீ, உங்களோட ரிங் ரொம்ப அழகா இருக்கு. ஓ அப்படியா? லாஸ்ட் வீக் என்னோட பர்த்டே என் பாய் ஃப்ரெண்ட் அர்ஜுன் எனக்கு கிஃப்ட் பண்ணான். இப்போ கூட நீங்க போன்ல பேசிட்டு இருந்தீங்களே, அவரா? ஆமாங்க, அவர்தான். நான் இல்லாம ஒரு நிமிஷம் கூட அவரால் இருக்க முடியாது. அவர் என் மேல அவ்வளோ பொசசிவா இருப்பாரு. தேங்க்ஸ் மேடம். வரேங்க. சரி மேடம், கொடுங்க. கண்டிப்பா அது என்னோட அர்ஜுனா இருக்காது. ஆனா இந்த பொண்ணு கையில போட்டிருக்க மோதிரம் 100% என்னோடதுதான். நான் என்னோட அப்பா கிட்ட சொல்லி அர்ஜுனோட இனிஷியல போட சொல்லி ஆசையா செஞ்ச வைர மோதிரம். நில்லு. நீ எதுக்காக இங்க வந்திருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். வாங்க. இது சுடுகாட்டு மண்ட ஓட்டுல வச்சு ஒரு மண்டலமா பூஜை பண்ணி மந்திரிச்ச மை இது. இந்த மைய ஒரு குச்சியால வெள்ளை துணி உருட்டி அதை இந்த மையில தொட்டு உன் கை எதுவோ அவ மேல படாம உச்சந்தலையில வச்சீனா இந்த மைய வச்ச 10வது நிமிஷத்துல இருந்து பைத்தியம் பிடிச்சு அவளே தான் சாவ தேடி ஓடிக்கிட்டே இருப்பா. இந்த குடி, இதோட அவ கதை முடிஞ்சது. குடி.
அவ கையில போட்டிருந்த மோதிரம் என்னோட மோதிரம்னு எனக்கு நல்லா தெரியும். நான் போட்டிருந்த மோதிரத்தோட வைரக்கல்ல அர்ஜுனோட பேர்ல ஆரம்பிக்கிற ஏ இனிஷியல் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம அதுல சின்னதா ஒரு கீறல் விழுந்திருக்கும். அவ போட்டிருந்த அந்த மோதிரத்திலயும் அது அப்படியே இருந்துச்சு. பத்தாததுக்கு இந்த மோதிரம் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அர்ஜுன் கிஃப்ட் பண்ணதுன்னு வேற சொன்னான். இப்ப வீட்டுக்கு வந்து என்னோட மோதிரத்தை தேடி பார்த்தா எங்கேயும் இல்ல. அவ சொன்ன அந்த அர்ஜுன் கண்டிப்பா என்னோட புருஷனா இருக்க மாட்டாரு. எனக்கு நல்லா தெரியும் அவர் ஒரு காலத்திலயும் எனக்கு துரோகம் பண்ண மாட்டாரு. இருந்தாலும் அர்ஜுன் வரட்டும், அவர்கிட்டயே கேட்போம். என்ன இதெல்லாம்? உனக்கு அறிவுன்றது கொஞ்சம் கூட இல்லையா? ஏன் எல்லாத்தையும் இப்படி கீழே போட்டு வச்சிருக்க? இது எடுத்து வைக்கிறத தவிர உனக்கு வேற என்ன வேலை? நீங்க தப்பா எடுத்துக்கலைன்னா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? முதல்ல நீ கேளு, அதுக்கப்புறம் அது தப்பா எடுத்துக்கலாமா இல்ல சரியா எடுத்துக்கலாமான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஆஷான்னு யாரையாவது ஒரு பொண்ணை தெரியுமா? அது வந்து அப்படிலாம் எனக்கு யாரும் தெரியாதே. ஆமா, இப்ப எதுக்கு நீ சம்பந்தம் இல்லாம கேள்வி கேட்கிற? நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கப்போ நீங்க ஏன் முகத்தை அந்த பக்கம் திருப்பி வச்சிருக்கீங்க? கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி என் கண்ணை பார்த்து பேசுங்க. ஏய், என்ன? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என்ன புதுசா கேள்வியில கேக்குற? வீட்டை விட்டு வெளியே போனாலே ஊர்ல இருக்கிற எல்லாரும் என்னப்பா உன் வீட்டுல விசேஷம் எதுவும் இல்லையா, எப்பப்பா குழந்தை பெத்துக்க போறீங்கன்னு என்ன பார்த்து கேள்வி மேல கேள்வி கேட்கறான். சரி, வெளியில தான் தலை காட்ட முடியல, வீட்லயாவது வந்து நிம்மதியா இருக்கான்னு பார்த்தா நீ என்னமா பெரியவ மாதிரி என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. இத பார், முதல்ல உனக்கு என் முன்னாடி நின்னு பேசுறதுக்கு தகுதி கிடையாது. பெருசா பேச வந்துட்டான் என் முன்னாடியே. இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு இவ்வளவு தூரம் நீங்க டென்ஷன் ஆகுறீங்க? முதல்ல நான் கேட்க வந்ததை கேட்டு முடிச்சிடுறேன். உங்க இனிஷியல் போட்ட வைர மோதிரத்தை நான் ஷெல்ஃப்ல தான் வச்சிருந்தேன். இப்போ இங்க வந்து பார்த்தா மோதிரத்தை காணும். அத நீங்க பாத்தீங்களா? இவ உண்மையை கண்டுபிடிச்சிட்டு தான் கேக்குறாளா இல்ல எதுவும் தெரியாம குத்து மதிப்பா தான் இவ கேக்குறாளா? ஏண்டி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்டிருப்ப? என்ன பார்த்து கேள்வி கேக்குற? ஏய், என்ன பார்த்து நீ கேட்ட கேள்விக்கு இப்ப உடைஞ்சது பாரு இந்த பொருள். அதே மாதிரி உன் மண்டையை உடைச்சிருக்கணும். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? திருட்டு பைய மாதிரி தெரியுதா? காசுக்கு வக்கு இல்லாம ஓ மோதிரத்தை திருடி செலவு பண்ற மாதிரி தெரியுதா? இல்ல ஓ மோதிரத்தை உனக்கே தெரியாம எடுத்துட்டு போய் யாருக்காவது கிஃப்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறியா? நீ ஏதாவது ஞாபகத்துல கொண்டு போய் வச்சுட்டு இப்ப ஏன் மேல பழிய போறியா நீ? இல்லங்க, நான் உங்களை பாத்தீங்களான்னு தானே கேட்டேன், எடுத்தீங்களான்னு கேட்கலையே. சரி விடுங்க, நான் தான் ஞாபகம் மறதியா ரூம்ல எங்கேயாவது வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப சாதாரணமா தானே கேட்டேன், அதுக்கு போய் ஏன் நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? மனசுக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் வந்ததே தப்பு. ஒரு மனுஷன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டா என்ன நினைப்பாங்க? தான் பொண்டாட்டி நம்ம மேல சந்தேகப்படுறான்னு நினைப்பாங்க. இத பார், நான் மறுபடியும் சொல்றேன், ஓ மோதிரத்தை நான் பார்க்கவும் இல்லை எடுக்கவும் இல்லை. புரிஞ்சுதா?
என்னோட பாய் ஃப்ரெண்ட் அர்ஜுன் எனக்கு கிஃப்டா பண்ணது. எப்படி எப்படி என்னமோ பெரிய இவளுங்களாட்டம் எல்லாரும் என்ன பார்த்து எம்பிட்டு இலக்காரமா சிரிச்சீங்க. ஏதோ துப்பாக்கி சவுண்டு கேட்டதும் நான் அப்படியே பயந்து போயிட்டேன். நான் அப்படியே ஆடி போயிட்டேன். செட்டு சேர்ந்து கலாய்ச்சிங்க. இப்ப நான் பண்ணிட்டு வந்திருக்க காரியத்தை நீங்க கேட்டீங்கன்னா மறுபடியும் இந்த கோகிலா மேல எல்லாருக்கும் பயமும் பீதியும் வந்துரும். உங்க ஓப்பனிங்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா ஃபினிஷிங் சரியில்லையே. அடியே சிரிக்கி மவ சிரிக்கி, நீ இந்த வீட்டுக்கு மருமவதான். கொஞ்சம் எடக்கு முடக்க ஏதாவது பேசினா இன்னைக்கு அவளுக்கு நடந்துட்டு இருக்கிறது நாளைக்கு உனக்கும் நடக்கும். நீ இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்ததுல இருந்து அப்படி என்னத்த பெருசா கிழிச்சு போட்ட? ஏதோ உனக்கு புள்ள பூச்சி மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சு போட்டான். அதை வச்சுக்கிட்டு நீ இந்த ஆட்டம் ஆடுறியாக்கும். என் புருஷன் மாதிரி நல்லா குணம் படைச்சவனுக்கு நீ வாக்கப்பட்டிருந்தன்னு வெய்யே, உன்னையெல்லாம் 3வது நாளே அடிச்சு துரத்தி விட்டுருப்பான். இந்த பாரடி, வயசானாலும் வரி குதிரையோட வேகம் குறையாது, தேக்கோட மதிப்பும் குறையாது. ஒண்ணு இல்லாத விஷயத்த ஆக்கவும் தெரியும். நீங்க எல்லாரும் சேர்ந்து பெருசா உருவாக்கி வச்சிருக்க விஷயத்த இடம் இல்லாம அப்படியே திம்சம் பண்ணவும் தெரியும். ஐயோ சாமி, என்ன மன்னிச்சிடுங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நான் உங்ககிட்ட அப்படி பேசினது தப்புதான், கிண்டல் ஆசிரிச்சதும் தப்புதான். விஷயத்துக்கு வாங்க. அந்த பயம் இருக்கட்டும் மருமவளே. நாத்தனாரே, ஏதோ சின்ன டப்பா மாதிரி தெரியுது. என்ன மூக்குப்பிடி டப்பாவா? இது மூக்குப்பிடி டப்பாவும் இல்ல, மிளகாப்பிடி டப்பாவும் இல்ல. நாத்தனாரே, புதிர் போடாம நீங்களே நேரடியா விஷயத்த சொல்லுங்க. என்னோட அண்ணியாருக்கு எல்லாத்துலயும் அவசரம் தான். இப்படி அவசரப்பட்டுதான் வாழ்க்கையில இந்த நிலைமையில இருக்கீங்க. உங்களோட புதிரெல்லாம் தாங்க முடியாது நாத்தனாரே, தயவு செஞ்சு சொல்லுங்க. சொல்றேன். இதுல ஒரு மை இருக்கு. கோயம்புத்தூர் பக்கம் இந்த கோகிலாவுக்கிட்ட வட்டிக்கு வாங்கின காசை எவன் கொடுக்கலையோ அவங்க எல்லாரோட ஆசையையும் அல்பாயஸ்ல மாத்துறதுக்கு சுடுகாட்டுல சூனியக்காரிய வச்சு ஸ்பெஷலா பூஜை பண்ண தலைச்ச மண்டை ஓட்டு மை இது. நாத்தனாரே, நீங்க பயங்கரமான ஆளுதான். ஆனா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி கட்டளை மூலிகைன்னு ஒண்ணு கொடுத்தோம். அத குடிச்சதுல இருந்து பித்து புடிச்ச மாதிரி இருந்தா. அப்பதான் அவ மாடியில இருந்து கீழே விழுந்ததும். நாத்தனாரே, நீங்க சொன்னதெல்லாம் சரி. இந்த மை என்ன பண்ணும்? இதனால என்ன நடக்கும்? அண்ணியாரே, இந்த மைய நம்ம குடும்பத்துக்கு எடுத்தவ இருக்கா பாரு, அவளோட உச்சந்தலையில வைக்கணும். நீங்க நினைக்கிற மாதிரி சும்மா விரல தொட்டு வைக்கிற மை இல்ல. ஒரு குச்சி எடுத்துக்கணும். அதுல தீப்பந்தம் சுத்துற மாதிரி ஒரு வெள்ளை துணிய சுத்தி அவ நல்லா அசந்து தூங்கிட்டு இருப்பா பாருங்க. ஒரு நடுநிசி நேரத்துல ஒரு 12 மணி வாக்குல அவளோட உச்சந்தலையில அந்த மைய வச்சுட்டோம்னா அவ்வளவுதான்.
வச்ச அடுத்த 10வது நிமிஷத்துல அவ எந்திரிச்சு தன்னால கிறுக்கு புடிச்ச மாதிரி பைத்தியம் புடிச்ச அவ இந்த ஊட்ட விட்டே வெளியே ஓடுவா. அவ ஓடும்போது பின்னாடி என்ன ஓடும்? நம்மளோட லாரி ஓடும். பொறவென்ன அவ கதை. எனக்கு ஏதோ ஃபோன் கால் வந்த மாதிரி இருந்துச்சு. என்ன பாக்குறீங்க? என்கிட்ட கையும் களவுமா மாட்டிக்கிட்டீங்க. இதுக்கப்புறமா என்ன முட்டாளாக்க பாத்தீங்க. அதுக்கப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். சத்யா, உனக்கு என்ன பைத்தியமா? சம்பந்தம் இல்லாம ஏதோ பேசிக்கிட்டு இருக்க. ஆமா, நான் பைத்தியம்தான். நான் பைத்தியம்தான். இது வரைக்கும் உங்களை நான் கண்மூடித்தனமா நம்பிட்டு இருந்தேன்ல. நான் 1 நம்பர் பைத்தியம்தான். பைத்தியம்தான். எப்படிங்க நம்பிக்கை துரோகம் பண்ண தோணுச்சு உங்களுக்கு? இங்க பார் சத்யா, நீயா ஏதாவது ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணிட்டு என்கிட்ட இந்த மாதிரி பேசாத. யாரு என்ன சொன்னாலும் அது அப்படியே நம்புறதுக்கும் காது கொடுத்து கேக்குறதுக்கும் நான் ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது. உண்மையா சொல்லுங்க, என் மோதிரத்தை எனக்கு தெரியாம எடுத்துட்டு போய் யாருக்கு கிஃப்ட் பண்ணீங்க? சொல்லுங்க, யாருக்கு கொடுத்தீங்க? இங்க பாரு சத்யா. சத்யா, நான் சொல்றேன் கேளு சத்யா. சத்யா, ஓ மோதிரத்தை எடுத்துட்டு போய் வேற யாருக்கோ போடுற அளவுக்கு கேடு கட்டவனவா நினைச்ச நீ? ஆமா, நீ ஒரு கேடு கெட்டவன் தான். பொண்டாட்டிக்கு தெரியாம இன்னொருத்தி விரல்ல மோதிரம் போட்டு விட்டு கேவலமானவன் தான் நீ. உன் மொபைல்ல அந்த வீடியோ பாக்குற வரைக்கும் நான் யார் சொல்லியும் நம்பல. ஆனா இன்னைக்கு காலையில சூப்பர் மார்க்கெட் போயிருந்தப்ப பில் பண்ற இடத்துல அந்த மோதிரத்தை பார்த்துட்டு அந்த ஆஷா கிட்ட ரொம்ப நல்லா இருக்குன்னு கேட்டப்போ அவ என்கிட்ட இது என் பாய் ஃப்ரெண்ட் அர்ஜுன் எனக்கு கிஃப்ட் பண்ணதுன்னு சொன்னான். நான் அப்ப கூட நம்பல. ஆனா நீங்க இப்ப வந்த உடனே நான் உங்ககிட்ட ஆஷா யாருன்னு தெரியுமான்னு கேட்டப்போ நீங்க என்ன பதில் சொன்னீங்க? அப்படி ஒரு பேரே என் வாழ்க்கையில நான் கேள்விப்பட்டதே இல்லைன்னு சொன்னீங்க. அதையும் இந்த பைத்தியக்காரி முழுசா நம்பினேன். ஆனா நீங்க குளிச்சுட்டு வர கேப்ல அந்த ஆஷா மூலியமாவே நீங்க என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நான் நம்ப போறது இல்ல. அதனால காரணம் சொல்லாம இப்பயாவது உண்மையை சொல்லுங்க. யார் அந்த ஆஷா? அந்த பொண்ணு யாரு? அவளுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? எங்க அப்பா கிட்ட நான் ஆசையா சொல்லி உன் பேர்ல வர ஏன்ற ஒரு இனிஷியலை வச்சு நான் மோதிரம் செஞ்சா எனக்கு தெரியாம நீங்க எடுத்துட்டு போய் அந்த பொண்ணோட விரல்ல நீங்க போட்டு விட்டுருக்கீங்கன்னா அந்த அளவுக்கு உங்க 2 பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? எல்லாமே எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். சொல்லு. அர்ஜுன் சொல்லு. என்ன? எல்லாம் எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். சொல்லு அர்ஜுன். உனக்கு அந்த பொண்ணுக்கு என்ன சம்பந்தம்? சொல்லு. சத்யா, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு சத்யா. சொல்றியா இல்லையா? சத்யா, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. இப்ப நீ சொல்றியா இல்லையா? சத்யா, சொல்லு. எனக்கு எல்லாம் உண்மை இப்ப தெரிஞ்சாகணும். சொல்லு அர்ஜுன். சத்யா, நீ நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள தப்பான எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல. இட் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப். ரீசெண்டா அவளோட
பர்த்டே வந்துச்சு, அவங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அதனாலதான் அவங்க பர்த்டேக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா என் கையில சுத்தமா காசு இல்ல. உங்ககிட்ட கேட்கறதுக்கும் என் தன்மானம் எனக்கு இடம் கொடுக்கல. அப்பா கிட்டையும் கேட்க முடியாது. அதுக்காக நான் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருந்தப்போ உன்னுடைய மோதிரம் என் கண்ணில் பட்டுச்சு. சரி, அந்த மோதிரத்தை எடுத்து அவளுக்கு கிஃப்டா கொடுத்துட்டு என் கையில பணம் வந்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி ஒரு புது மோதிரம் வாங்கி வச்சிடலான்னு பார்த்தேன். ஆனா அதுக்குள்ள நீ கண்டுபிடிச்சிட்ட. என்ன அர்ஜுன் பேசுறீங்க? நீங்க பேசுறதுல கொஞ்சமாவது லாஜிக் இருக்கா? இதே காரியத்தை நான் செஞ்சிருந்தா நீங்க என்ன சும்மா விட்டுருப்பீங்களா? நான் எங்க அப்பா கிட்ட உங்களுக்காக ஆசைப்பட்டு செஞ்சு வச்ச மோதிரம் அது. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீங்க பாட்டு யாரோ ஒரு பொண்ணுக்கு தூக்கி கிஃப்ட் கொடுத்திருக்கீங்க. அந்த மோதிரத்துக்கும் எனக்கும் நடுவுல எவ்வளவு சென்டிமெண்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இவளை விட்டானா இவன் நம்மளை பேசிட்டு வந்து நம்மளை காலி பண்ணிடுவா. இவளை ஆஃப் பண்ணணும்னா நம்மளோட வாய்ஸை கொஞ்சம் ரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஆமா, நான் பண்ணது தப்புதான். ஏதோ புத்தி இல்லாம அறிவு கட்டத்தனமா பண்ணிட்டேன். அதுக்காக இப்படி பேசி பேசி என்ன டார்ச்சர் பண்ணுவியா? ஐயோ ஐயோ அன்னைக்கு நான் உங்ககிட்ட படிச்சு சொன்னல, நீ பார்த்தது என்னோட ஃப்ரெண்டு, எங்களுக்குள்ள வேற எதுவும் இல்ல, இத போய் தேவையில்லாம சத்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காதுன்னு சொன்னா இல்லையா உங்ககிட்ட? ஆனா அதையும் மீறி என்னையும் அந்த பொண்ணையும் பத்தி இல்லாதும் பொல்லாதும் சொல்லி என் பொண்டாடி கிட்ட தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்க. எங்களுக்கு குழந்தை இல்லைனாலும் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாம 8 வருஷமா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு உன்னால எனக்கு சத்யாக்கு இடையில அவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் யாரு கூட பழகினா உனக்கு என்ன? உனக்கு என்ன? மாமா, நீங்க என்ன சொல்றீங்க? எதை பத்தி பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் உங்களை பத்தி மட்டும் இல்ல, யார பத்தியும் யார்கிட்டயும் பேச மாட்டேன். ஏய் ஏய், என்ன பார்த்தா உனக்கு பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? இப்படி மூஞ்ச பாவமா வச்சுக்கிட்டு நான் எதுவும் பண்ணலன்னு சொன்னா அது அப்படியே நம்புற அளவுக்கு நான் ஒண்ணும் முட்டாப்பைய கிடையாது. இத பாரு, என் பொண்டாட்டியோட கேரக்டர் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவ பின்னாடி யாரும் சொல்லி கொடுக்காம அவ இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டா. ஏய், அன்னைக்கு ரோட்ல அந்த பொண்ணை பைக்ல கூட்டிட்டு போனப்ப நீ மட்டும்தான் எங்களை பார்த்த. நீ எங்களை பார்த்ததை தப்பா புரிஞ்சுக்க கூடாதுன்னு தான் நான் உன்னை வழியில பார்த்ததுமே வண்டியை ஓரம் கட்டிட்டு உங்ககிட்ட வந்து பேசினேன். நீ என்ன பண்ணிருக்க? இந்த மாதிரி என் பொண்டாட்டி சத்யா கிட்ட போய் எனக்கு அந்த பொண்ணுக்கு தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நீ ஏத்தி விட்டுருக்க. வேணாம், இதெல்லாம் நல்லா இல்ல. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். திடீர்னு நீங்க வந்து தொலைக்கால் புரியாம என்னென்னமோ பேசுறீங்க. முதல்ல இது எதுவுமே எனக்கு புரியல. நீங்க தான் என்னென்னமோ கற்பனை பண்ணிக்கிட்டு என்னென்னமோ சொல்றீங்க. நீங்க என்கிட்ட இவ்ளோ கோவப்படுற மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணல. நான் சத்யா அக்கா கிட்ட இப்ப வரைக்கும் உங்களை பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா பேசல. இவ்வளவு ஏன், அன்னைக்கு அந்த பொண்ணோட நீங்க இருந்ததை கூட நான் அக்கா கிட்ட சொல்லல. என்ன ஏதுன்னு தெரியாம அநியாயமா என் மேல பழி போடாதீங்க. இந்த பாரு, இந்த கம்பி கட்டுற கதையில என்கிட்ட சொல்லாத. நல்லா அமுக்குனி மாதிரி சைலண்டா இருந்துகிட்டு நீ எவ்வளவு கேடி வேலை பாக்குற எனக்கு நல்லாவே தெரியுது. போதும், நிறுத்துங்க. இது வரைக்கும் உங்க மேல ஒரு மரியாதை வச்சிருங்க. உங்க மனசுல எந்த கள்ள கபடமும் இல்லனா நீங்க உண்மையா இருந்திருந்தா அத அக்கா கிட்ட போய் சொல்லி புரிய வைங்க. அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து இப்படி எல்லாம் பேசாதீங்க. நீ சொன்னியா இல்லையாங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட பேசுறேன்.
இன்னும் 10 நிமிஷம் தான் டைம் இருக்கு. போலாம். நீங்க போங்க. அம்மா, ஐயோ என்னால எரிச்சல் தாங்க முடியல, வலிக்குது. அம்மா, தலை வலிக்குது. வலிக்குது. சூப்பர் வேலை பண்ணிருக்கீங்க நாத்தனாரே. நல்லா இடிச்சுக்கிட்டு சாவு. செத்து தொலை. நாத்தனாரே, சூப்பர். எப்படியும் நான் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்துல தலைய பிச்சுக்கிட்டு ஊட்ட விட்டு ஓட போறேன். சூப்பர் நாத்தனாரே. போங்க, வாங்க. ஹலோ, என்னடா குனிமுத்தூர் கண்ணா, ரெடியா இருக்கியா? ரெடியா இருக்கேன்க்கா. அவளை பார்த்த உடனே லாரியை விட்டு அடிச்சு தூக்கிடுறேன். அவ சோழிய முடிச்சிட்டு எனக்கு போன் பண்ணு, நான் என்னன்னு சொல்றேன். சரிங்கக்கா. ஜெய் கமண்டலக்காளி, ஜெய் கமண்டலக்காளி. பாதாள பைரவியே,
எலுமிச்சை பிரியையே, பத்ரகாளியே, கருங்காளியே, கபாலகாளியே, காலராத்திரியே, யுகம் யுகமாய் இந்த காலனை ஒவ்வொரு பிறப்பாய் பிறக்க வைக்கும் என் கமண்டல காளியே, இதோ என் காணிக்கையை உனக்கு கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. ஜெய் கமண்டல காளி. இதுக்கு முன்னாடி என்னோட முன்னோர்கள் பல வருஷங்களுக்கு முன்னாடி உனக்கு பலி கொடுக்க தவறுன அதே ஜாதக அமைப்புல பிறந்த கண்ணி கழியாத தலைச்சன் பெண் பிள்ளைய நான் உனக்கு பலி கொடுக்க போறேன். பல வருஷங்களுக்கு முன்னாடி நடக்க தவறுன அதே சம்பவத்தை இப்ப நான் நடத்த போறேன். நான் பண்ண போற இந்த காரியத்தினால நான் நினைச்ச சக்தி அடைஞ்சு இறந்து போன என் முன்னோர்களை மறுபடியும் உயிர்ப்பித்து சகுட யாகமும் வராலி யாகமும் நடத்தி அரக்க குலத்தோட அரசனா மாறி அண்ட சராசரத்தையும் ஆட்டி படைக்க போறேன். என் கமண்டலக்காளிய காவலுக்கு வைக்க போறேன். அப்ப தெரியும் இந்த மொத்த உலகத்துக்கும் இந்த காலன் யாருன்னு தெரியும். ஜெய் கமண்டலக்காளி. ஜெய் கமண்டலக்காளி. ஜெய் ஜெய் கமண்டலக்காளி. ஜெய் கமண்டலக்காளி. ஜெய் ஜெய் கமண்டலக்காளி. ஜெய் கமண்டலக்காளி. அம்மா தாயே மாசாணி அம்மா, அகிலாண்டேஸ்வரி, இந்த காலன் கிட்ட இருந்து என்னை காப்பாத்துமா. ஓம் அருளின் பொருளே போற்றி, ஓம் அகிலம் ஆள்பவளே போற்றி, ஓம் அக்னி ரூபமே போற்றி, ஓம் ஆனைமலை தெய்வமே போற்றி, ஓம் ஆசாரக காவலே போற்றி, ஓம் ஊர்காவலே மாசாணி போற்றி, ஓம் எளியோரும் வலியோரும் வணங்குவோர் போற்றி, ஓம் எந்தை அடியே போற்றி, ஓம் எங்கும் நிறைவாய் போற்றி. இந்த நரபலி மட்டும் நடந்து முடியல. என் கமண்டலக்காளி அவளோட கோபத்துக்கும் சாபத்துக்கும் நான் ஆளாயிடுவேன். ஏய் கௌரி, நிறுத்து. மந்திரம் சொல்றத நிறுத்து. ஏய் ஐயா, போய் கௌரியை இழுத்துட்டு வா. ஆகட்டும் ஐயா. ஓம் அருளின் பொருளே போற்றி, ஓம் அகிலம் ஆள்பவளே போற்றி. ஐயா, நம்மளை விட ஏதோ எதிர் சக்தி அதிகமா இருக்கு போலங்க ஐயா. என்னால எதுவும் பண்ண முடியல, என்னால உள்ள போக முடியலங்க ஐயா. கமண்டலக்காளி, அவ மந்திரம் சொல்றத நிறுத்தணும் தாயே. மாசாணி அம்மா, என்ன நடக்குது இங்க? மந்திரக்கட்டோட வீரியம் குறையுது. என்னோட மந்திர சக்தி வீரியமும் குறையுது. அங்க ஆவுடையப்பன் வீட்டுல என்னமோ நடக்குது. ஏய் ஆவுடை, என்ன நடக்குது அங்க?
சொல்லுடா. அவளை அடிச்சு தூக்கிட்டேன். சூப்பர்ரா தம்பி. குனியமுத்து கண்ணா, என் மனச குளிர வச்சுட்டடா நீ. காசு போட சொல்றேன், வெய். என்ன நாத்தனாரே? பாத்தீங்கல்ல, சொன்னதை செஞ்சுட்டா இந்த கோயம்புத்தூர் கோகிலா. என்ன புரியலையா? உங்க துர்கா கதை சோலி முடிஞ்சு. நாத்தனாரே, என்ன சொல்றீங்க? துர்கா செத்துட்டாளா? அவ கதை முடிஞ்சிருச்சா? ஆமா. ஐயோ நாத்தனாரே, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள சொன்னதை செஞ்சு முடிச்சிட்டீங்களே. சும்மா சொல்லக்கூடாது, மிரட்டிட்டீங்க. இன்னியோட உங்களை பிடிச்ச பீட தத்ரோலாம் முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கோங்க. எல்லாரும் போய் நல்ல தலை முழுகிட்டு பீட சுத்தமா முழுகி தொடச்சிடுங்க. அடுத்த நல்ல காரியத்துக்கான வேலைய ஆரம்பிங்க. அப்புறம் அண்ணியார்களே, நீங்க 2 பேரும் வாக்கு கொடுத்திருக்கீங்க எனக்கு, ஞாபகம் இருக்குல்ல? நாத்தனாரே, எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க. எங்க எல்லாரோட மனசையும் குளிர வச்சிருக்கீங்க. கூடிய சீக்கிரத்துல உங்க மனச நாங்க குளிர வச்சிடறோம். கொஞ்ச நஞ்ச ஆட்டமா காட்ட அந்த துர்கா எல்லாரும் முன்னாடியும் கத்தி எடுத்து கழுத்துல வச்சுக்கிட்டு, என் அண்ணனை என்னடானா துப்பாக்கி எடுத்து டப்பு டப்புன்னு சுட வச்சுட்டு என்னையவே ஒரு ஆட்டம் காண வச்சால அந்த சிறுக்கி மக துர்கா. அதனாலதான் அவளுக்கு பைத்தியம் பிடிக்கணும்னு அந்த சூனியக்காரி கிளவிக்கிட்ட சொல்லி சுடுகாட்டுல இருக்க மண்டை ஓட்டு மைய வாங்கி அத அவ தூங்குறப்ப அவளுக்கே தெரியாம உச்சந்தலையில வச்சு தேய்ச்சு அவளை கிறுக்கு பிடிக்கிற மாதிரி ஓட விட்டோம்ல. அவ நெத்தில 1 ரூபா காசிய வச்சு அனுப்பிட்டல்ல. அத இந்த கோயம்புத்தூர் கோகிலா. இன்னியோட அந்த துர்கா கதை முடிஞ்சிச்சு. ஐயோ, இவ என்ன இப்படி பண்ணி வச்சிருக்கா? இன்னைக்கு தானே நரபலி கொடுக்கணும். இந்த நேரத்துல போய் இப்படி பண்ணிட்டாலே பைத்தியக்காரி. சந்தோஷமான விஷயம் நாத்தனாரே. ஏய், ஏண்டி நீ எல்லாம் எத்தனை வருஷம் ஆனாலும் திருந்தவே மாட்டியாடி? எந்திரி. என்ன பண்ணி வச்சிருக்க? என்ன பண்றீங்க நீங்க? அண்ணா இங்க பாரு. இது கூட பிறந்தவ மேல கைய வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத, அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். யோ, நீ பண்ண வேண்டிய காரியத்தை இங்க நான் பண்ணிட்டு இருக்கேங்க. இதுக்கு நீ தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடலனாலும் எல்லாரும் முன்னாடி கேவலப்படுத்தாத. உனக்கு என்ன மரியாதை? வெளிய போடி. அட சொல்றது கேளுங்க. அட விடுங்க. என்ன பண்ற விடுங்க. அண்ணா இங்க பாரு, நான் உனக்கு நல்லது தானே செஞ்சேன். என்னடி நல்லது செஞ்சிட்ட? பார், இனிமே உன்னை இந்த வீட்டு பக்கம் பார்த்த மாறுகால் மாறுகை வாங்கிடுவேன். நாயை என்னதான் குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது அதனுடைய புத்தியை தான் காட்ட செய்யும். ஏ அகிலா, மறுபடியும் இவளை இந்த வீட்டு வாசல்ல பார்த்த தொலைச்சிடுவேன். ஜனா, இத வந்துட்டு இருக்கா?
அடே கூட பிறந்தவனே, உன் உடம்புல என்ன ரத்தம் ஓடுதோ அதே ரத்தம் தான் என் உடம்புலயும் ஓடுது. மறக்க மாட்டேன். இந்த அவமானத்தை என் வாழ்க்கையில நான் மறக்க மாட்டேன். மறுபடியும் இதே வீட்டு வாசப்படியில நான் கெத்தா வந்து நிக்கல, நான் இந்த சிவவல்லப ஜமீன்ல பிறந்தவளே கிடையாதுடா. அடியே என் அண்ணியார்களே, இப்படியே கடைசி வரைக்கும் சிங்சாங் அடிச்சுக்கிட்டே இருங்க. அப்பதான் உங்க புருஷமார்களை வச்சு நல்லா பொழைக்க முடியும். பாத்தீங்களாக்கா, கூட பிறந்த தங்கச்சின்னு கூட பார்க்காம எல்லாரும் முன்னாடி அடிச்சு வீட்டை விட்டு துரத்திட்டாரு. ஆனா எங்கிருந்தோ வந்த ஊர் பேர் தெரியாத அந்த அனாதை சிறுக்கிய தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. விடு காவேரி, இவங்கெல்லாம் எவ்வளவு பட்டாலும் திருந்த மாட்டாங்க. வேலைக்காரி மருமகளை உள்ளங்கையில வச்சு தாங்குறாங்கல்ல, இப்ப நல்லா அனுபவிக்கட்டும். வேலைக்காரி மருமக போயிட்டாளேன்னு அவ போன வந்ததுக்கு அப்புறம் ஒப்பாரி வச்சு அழட்டும். அத்தை, எது எப்படியோ அந்த துர்கா செத்து தொலைஞ்சிட்டால, அது போதும் நமக்கு. எங்கதான் போனாலும் காலனையா, இவர்கிட்ட மட்டும் நம்ம இப்போ உண்மையை சொன்னோம், கௌரிய நரபலி கொடுக்க முடியாம போயிடும். அது மட்டும் இல்ல, காலன் ஐயா அன்னைக்கே சொன்னாரு, உன் வீட்டுல துர்காவுக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நம்மளை யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு. சரி, சமாளிப்போம். ஏதோ தப்பா நடந்துட்டு இருக்க மாதிரியே இருக்கு. இந்த 6 நாளா எந்த ஒரு சக்தியும் இந்த கௌரிக்கு உதவி செய்யல. ஆனா இன்னைக்கு என்னடானா, அந்த கௌரிய நான் கட்டி போட்டிருந்த மந்திர கட்டுல இருந்து ஒவ்வொன்னா செயல் எழுந்துட்டு வருது. அங்க ஆவுடையப்பன் வீட்டுல ஏதோ தப்பா நடந்துட்டு இருக்கு. கமண்டலக்காளிக்கு பலி கொடுக்கிற 6வது நாள் இன்னைக்கு. அது நல்லா தெரிஞ்சும் ஏன் அந்த ஆவுடையப்பன் போனை எடுக்க மாட்டேங்கிறான்? அந்த வீட்டை விட்டு துர்கா வெளியேறி இருக்கணும், இல்ல அந்த வீட்டுல ஏதாவது உயர் பலி விழுந்திருக்கணும். ஹலோ, ஏன் என் போனை எடுக்கல? ஐயா, அது காட்டன் மில்லில் இருந்ததுனால உங்க போனை வந்ததை கவனிக்கலைங்கய்யா. இப்பதான் உங்களை கூப்பிடலான்னு போனை எடுத்தேன். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீங்களே என்ன கூப்பிட்டீங்க. உன் பேச்சுல பதட்டம் தெரியுது. ஐயா, நான் இப்ப கார்ல போயிட்டு இருக்கேன், அதனாலதான் உங்களுக்கு அப்படி தெரியுது. ஆவுடை, இந்த 6 நாளும் கௌரிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா கௌரிக்கு ஏதோ ஒரு சக்தி உடந்தையா இருக்கு. ஆவுடை, என்ன நடந்துட்டு இருக்காங்க? உன் வீட்டுல ஏதோ தப்பா நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிற ஆவுடை. கமண்டல காளிக்கு பலி கொடுக்கிற நேரம் இது. பூஜை தடப்பட்டு இருக்கு. என் பூஜையில யாரும் குறுக்கிறாங்க. என்னமோ தப்பு நடக்குது. துர்கா இப்போ உன் வீட்டுல இருக்காளா? ஆவுடை, துர்கா உன் வீட்டுல இருக்காளா? வீட்டுல தான் இருக்கா. நான் இப்ப வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். நான் வேணா வீட்டுக்கு போய் வீடியோ கால் பண்ணட்டுமா? ஆவுடை பேச்சுல எந்த ஒரு பதட்டமும் தெரியல. அப்ப துர்கா வீட்டுல தான் இருக்கா. ஐயா, சரி ஆவுடை, நான் பூஜையை ஆரம்பிக்கிறேன். ஒரு சில தடைகள் வந்துச்சு. அந்த சந்தேகத்துல தான் நான் இப்போ உனக்கு போன் போட்டேன். சரி, சீக்கிரம் இங்க வந்து சேருங்க. வை போன. சரிங்க. எங்கடா போயிருப்பாவ? ஏய், வேகமா ஓட்டுறா.
இந்த உலகத்துல எனக்கு சொந்தம்னு இருக்கிறது என் துர்காவும் அந்த மாசாணி அம்மாவும் மட்டும்தான். ஆபத்து நேரத்துல என்னை காப்பாற்ற வேண்டிய 2 பேருமே கடைசி வரைக்கும் இங்க வரல. துர்கா சாதாரண மனுஷி. இந்த காலனோட சூழ்ச்சி அவளுக்கு தெரியாது, அதனால அவளால வர முடியல. ஆனா அண்ட சராசரத்தையே ஆளக்கூடிய அந்த ஆதி பராசக்தியும் அங்காள பரமேஸ்வரியும் நான் கையெடுத்து கும்பிடுறேன். என் மாசாணி அம்மாவும் ஏன் என்ன இந்த மந்திரக்கட்டுல இருந்து காப்பாத்த வரல? இந்த காலன் என்ன கொடுமைப்படுத்தினது கூட எனக்கு வலிக்கல. ஆனா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்னமும் மௌனமா இருக்கிற என்னோட மாசாணி அம்மாவை நினைச்சா மட்டும்தான் எனக்கு ரொம்ப வலிக்குது. இதுக்கப்புறமும் எந்த சக்தியும் என்னை வந்து காப்பாத்த போறதா எனக்கு நம்பிக்கை இல்லை. இத்தனை நாளும் இந்த உயிரை நான் யாருக்கு காணிக்கையா கொடுக்கணும்னு நினைச்சேனோ அந்த அகிலாண்டேஸ்வரியே அவளே இப்ப நடக்கிற இந்த நாடகத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. இனிமே என்னோட தலையில என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்க போகுது. சுத்தி சுத்தி வருதே, சத்திய தேவதை சூறாவளியாய் வெகுடெழுந்து வருதே, அரக்கனை வெற்றி கொள்ள கோபம் கொண்டு வருதே, அதன் அக்கினி பார்வையில் அனையும் தீ பற்றி கொள்ள வருதே, ரத்த பந்தத்தை கட்டி காக்க சினம் கட்டி கொண்டு வருதே, இன்று போர்க்குணம் கொண்டவர் புறப்பட எதிர்ப்படும் யாவும் உடைப்படுமே, இவள் முற்றிய புயலுக்குள் பற்றிய நெருப்பாய் வீசின நெறிமலையே, அக்கிரமம் கொண்டவன் அவருக்கு வரும் வக்ரகாளி குருவே. என்னை காப்பாத்துதான் நீங்க யாரும் வரல. ஆனா இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறதெல்லாம் ஒண்ணுதான். இந்த மந்திரக்கட்டுல இருந்து நான் தப்பிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனா ஒண்ணு கூட நடக்கல. நான் இப்ப வரைக்கும் சாக போறத நினைச்சு கொஞ்சம் கூட வருத்தப்படல. ஆனா என் மரணம் அர்த்தமுள்ளதா இருக்கணும். இந்த தீய சக்தியோட நரபலிக்கு நான் பலி ஆயிடக்கூடாது. நான் இந்த காலனோட கெட்ட சக்திக்கு இரையாகணும்னா ஒருபோதும் நான் சம்மதிக்க மாட்டேன். இதே மந்திரக்கட்டுல என் மனசு முழுக்க என் மாசாணி அம்மனையும் என் துர்காவையும் நினைச்சிட்டு என் விதியை நானே முடிவு பண்ணிக்கிறேன்.
இங்க நிக்கிற? உனக்கு என்னாச்சு? எங்கம்மா போற? மாமா ஐயோ, என்ன இது? தலையில எல்லாம் அடிபட்டு ரத்தம் வந்துட்டு இருக்கு. தலைய கட்ட. என்னம்மா நீ? எப்படிமா ஆச்சு? நீ எதுக்குமா இங்க வந்த? மாமா எனக்கு என்ன ஆச்சு என்ன நடந்துச்சுன்னு எதுவுமே தெரியல மாமா. நான் எப்படி இங்க வந்தேன்னு இப்ப வரைக்கும் எனக்கு புரியல. என்ன சுத்தி என்னென்னமோ நடக்குது. நான் நானாவே இல்ல மாமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ பயப்படாத, நீ எதுக்கும் பயப்படாத. ஒண்ணும் இல்லடா, அது வந்து நம்ம குடும்பத்துக்கு ஏதோ ஒரு கண் திருஷ்டி பட்டிருக்கு போல இருக்கு. அதான் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த பாரு, நீ எதை பத்தி யோசிக்காத. தலையில வேற ரத்தம் வந்துட்டு இருக்கு. நீ வா, முதல்ல போய் ஹாஸ்பிடல்ல பார்க்கலாம் வா. ஐயோ மாமா, கயிறு கீழே விழுந்துருச்சு. அதை நான் எடுத்துட்டு வரேன். அது கிடக்குது, நீ வாமா. இந்த பாரு, முதல்ல ஹாஸ்பிடலுக்கு போணும். உன்னோட தலையில அடிபட்டு ரத்தம் வந்துட்டு இருக்கு. கீழே கிடக்கிற கயிறை விட இந்த பாரு, எனக்கு என் மருமகளோட ஹெல்த் தான் முக்கியம். நீ எதை பத்தி யோசிக்காத. மாமா நான் இருக்கேன்ல, வா வா போலாம். முதல்ல ஹாஸ்பிடல் போலாம் வா. அந்த கயிறு கிடக்குது, வாமா வா, முதல்ல ஹாஸ்பிடல் போலாம் வா. வண்டியில ஏறு வா. உட்கார். ஹாஸ்பிடலுக்கு வண்டி விடு. ஏற்கனவே நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இதுல இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் அழுது நம்மள புதுசா ஒரு பிரச்சனை மாட்டி விட பாக்குறா. ஏதாவது சொல்லி முதல்ல இவ்வளவு சமாதானப்படுத்தணும். இல்ல எவ்வளாலேயே நம்ம அப்பா கிட்டையும் சித்தப்பா கிட்டையும் மாட்டிப்போம். இவளுக்கு உண்மை தெரிஞ்சதையே நம்மளால சமாளிக்க முடியல. இதுல வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சா எப்படி சமாளிக்கிறது? முதல்ல இவ்வளவு சமாளிப்போம். சத்யா, இங்க பார் சத்யா, நான் திரும்பவும் சொல்றேன், இந்த விஷயத்தை இதோட விட்டுரு. நான் என் மனசளவுல இந்த செகண்ட் வரைக்கும் உனக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சு கூட பார்க்கல. ஏதோ ஒரு இடத்துல நம்மள அறியாம தப்பு பண்ணுவோம்ல, அந்த மாதிரிதான் நானும் தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. அர்ஜுன், இவ்ளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டு உங்களால நிம்மதியா கூலா இருக்க முடியுது? பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு அத தப்புன்னு கூட ரியலைஸ் பண்ணாம எல்லாரும் இப்படிதான் இருப்பாங்கன்னு நீங்க செஞ்ச காரியத்தை நியாயப்படுத்த பாக்குறீங்கல்ல? நீங்க செஞ்ச காரியத்தை நினைச்சு பார்த்தாலே என் உடம்பெல்லாம் கூசுது அர்ஜுன். சத்யா, இங்க பார் சத்யா, என் மனசாட்சியை தொட்டு நான் நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறேன். சத்யா, இங்க பாரு, இனிமே ப்ராமிஸா நான் அந்த பொண்ணை பார்க்க மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு. உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி இனிமே எந்த ஒரு காரியத்தையும் நான் பண்ண மாட்டேன். நீ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. இந்த 8 வருஷத்துல என்னைக்காச்சும் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிருப்பனா? இல்ல கை நீட்டி அடிச்சிருப்பனா? இங்க பாரு, நம்ம 2 பேருக்கும் குழந்தை. எவ்வளவோ பேர் என்னென்னமோ பேசினாங்க. இன்னும் குழந்தை பிறக்கலையான்னு கேட்டு எவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்க. என்னைக்காச்சும் இதை நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேனா? அம்மா ஏதாவது சொன்னா கூட நான் உன்னை விட்டு கொடுத்திருப்பேனா? சொல்லு சத்யா, சொல்லு. சாரி சத்யா, உன்னோட சந்தோஷத்துக்காக தான் நான் இருக்கேன். உனக்கு பிடிக்காத எதையும் இனிமே நான் செய்யவே மாட்டேன். இதோ உன் கண்ணு முன்னாடியே
என் போன்ல இருந்து அந்த பொண்ணோட நம்பரை டெலீட் பண்றப்ப இத பாரு, போதுமா? ஆனா நீ என் பழைய சத்யாவா என் கூடவே இருக்கணும். இருப்பியா? இப்படி ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சோ அந்த வாய்ப்பை நாம நழுவ விட்டோங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அந்த அம்மனோட கயிறு எப்படி அந்த கௌரி கைக்கு வந்துடுச்சு, அதனால அவ தப்பிச்சிட்டா. இப்ப நான் என்ன பண்ணணும் ஐயா? நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். நடந்து முடிஞ்சதுக்கு வருத்தப்படுறத விட்டுட்டு இனிமே நடக்க போறத பத்தி பார்ப்போம். எல்லாத்துக்கும் ஒரு மாற்று வழி இருக்கு. இனி நாம அந்த வழியில போவோம். மாற்று வழி என்னன்னு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க ஐயா. சொல்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. கௌரிய மந்திர கட்டால கட்டி போட்ட அந்த 6 நாள்ல அம்மன் அருள் பெற்ற அந்த சக்தியை இழந்துட்டான். இப்ப நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி அந்த கௌரி அந்த அம்மன் அருள் பெற்ற குழந்தை இல்ல, இப்ப சாதாரண குழந்தை தான். இனிமே கௌரிக்கு அம்மனோட சக்தி கிடைக்காதா? அதுக்கு கௌரி கழுகு மலைக்கு போகணும். கழுகு மலையா? அந்த அங்காள பரமேஸ்வரி அருள் அந்த கௌரிக்கு மறுபடியும் முழுசா கிடைக்கணும்னா அந்த கௌரி கழுகு மலைக்கு போனா தான் கிடைக்கும். அப்படி அந்த கழுகு மலையில என்னங்கயா இருக்கு? கருந்த மலை, நொச்சி மலை, ஒளிங்க மலை, காப்பு மலை, இந்த 4 மலைகளோட பாதுகாப்புக்கு நடுவுல தேவர்களும் அசுரர்களும் கடவுள்களும் முனிவர்களும் ஏதோ ஒரு சாபத்தினால அவங்க சக்தி இழந்துட்டாங்கன்னா அத மறுபடியும் முழு வீரியத்தோட திருப்பி தரக்கூடியது பவளமாலை. இந்த 4 மலைகளின் பாதுகாப்புக்கு நடுவுல இருக்கிறது தான் கழுகு மலை. ஒருவேளை அந்த கௌரி கழுகு மலைக்கு போனா அவ இழந்த சக்தி அத்தனையும் மறுபடியும் அடைஞ்சிடுவான். நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்கய்யா. ஆனா நீங்க சொன்னீங்கன்ற ஒரே காரணத்துக்காகத்தான் ஒரு தண்ட கருமாந்திரம் பிடிச்ச பொண்ணு என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவளை வீட்டுல கூட்டிட்டு வந்து வச்சிருக்கான். இம்சைக்கு இன்னொரு இம்சை இலவச இணைப்பா அந்த குட்டி பிசாசு கௌரியும் கூட வந்துருச்சுன்னா அதுங்க ரெண்டுத்தையும் வீட்டுல வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்றது? உன் கேள்வி ரொம்ப நியாயமானதுதான். ஆனா நாம நினைச்சதை அடையறதுக்கு துருப்புச்சீட்டே அந்த 2 பேர் மட்டும்தான். சரிங்கய்யா, இப்ப நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லுங்கய்யா. அந்த கௌரி கழுகு மலைக்கு போகவே கூடாது. அவளுக்கு தொடர்ந்து பிரச்சனையும் சிக்கலையும் கொடுத்துட்டே இருக்கணும். ஆனா நேரடியா கௌரிக்கு பிரச்சனையை கொடுக்க முடியாது. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா எல்லா துன்பத்தையும் எல்லா பிரச்சனைகளையும் அந்த துர்காவுக்கு கொடுங்க. அந்த துர்காவை அடிச்சா கௌரிக்கு வலிக்கும்னு எல்லாருக்கும் தெரியணும். அதனால நான் நிறுத்த சொல்ற வரைக்கும் எல்லா பிரச்சனைகளையும் எல்லா கொடுமைகளையும் எல்லா சிக்கல்களையும் அந்த துர்காவுக்கு கொடுங்க. இனிமே அந்த துர்காவை பார்க்கிறது தான் கௌரியோட வேலையா இருக்கும். கௌரி இனி எப்பவும் கழுகு மலைக்கு போய் பவள மாளிகை எடுக்க கூடாது. நான் சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்கய்யா, நாங்க பாத்துக்கிறோம். சரி, நான் இப்போ ஒரு முக்கியமான பூஜைக்கு தயாராகணும். நீங்க கிளம்புங்க. வரங்கய்யா.